சிமா நம்ம வைக்கிற பால் ரசம் உங்க சொந்தங்களுக்கு ரொம்ப பிடித்து போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எத்தனை முறை பால் ரசம் வச்சாலும் சொந்தங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க எப்போ வைக்கிற பால் ரசம் வைங்க பால் ரசம் வைங்கன்னு. பால் ரசம் வந்து நம்ம 2 வகையா வைப்போங்க. மிளகு ரசத்துலயும் வைப்போம், புளி ரசத்துலயும் வைப்போம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம மிளகு ரசத்துல வச்சு வீடியோ பண்ணியிருந்தோம். அதனாலதான் இன்னைக்கு புளி ரசத்துல வைக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாடுல ஊற்றி சாப்பிட்றத விட வெறும் டம்ளர்ல அள்ளி குடிச்சா இன்னும் டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்களே. கல்வெட்டி மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. பிரியாணி கிண்டுவோம் தான் ஜெனிட்ட சொல்றேன். அவங்களுக்கு தண்ணி நல்லா வத்தி அடுப்பாங்கரையில போய் தான் பிரியாணி கிண்டணுமா. இந்த வீட்டுல கிண்ட மாட்டாங்களாம். டயமும் ஆயிடுச்சு, விறகு இல்ல, பாப்பா இருக்கா. நிஸ்மா இருந்தா கூட பாப்பாவை தூக்கிட்டு காட்டுக்கு வருவா, இல்ல அதனால ரொம்ப சிரமமா இருக்கும்ல. விறகு ஒடிச்சிட்டு வந்து இன்னும் டைம் ஆயிடுச்சு பிரியாணி கிண்டி. ஏன்னா கேஸ்ல வச்சிருந்தா தம்மு கூட சரியா வருது. அடுப்புல தான் நம்ம தம்மு போட்டு பிரியாணி சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அதான் கல்வெட்டி மீனா நம்மளுக்கு கிடைக்காது. இன்னொரு நேரம் வரையில பிரியாணி போட்டுருவோம் சொன்னாங்களே.